பேச்சாற்றல், நினைவாற்றல், நாடக நடிகர், கவிதை எழுதுவது, கட்டுரை எழுதுவது, திரைப்பட வசனகர்த்தா என்ற அனைத்து துறைகளிலும் இலக்கியங்களும் இலக்கணங்களிலும் இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஜனநாயக தலைவருக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த கோரிக்கையை வைத்திருக்கிறோம். அவருடைய ஆளுமையை சொல்ல வேண்டும் என்றால், இந்த முரசலி நாளிதழ் ஒரே கடிதத்தில் ஒட்டுமொத்த தொண்டர்களையும் தன்வசம் ஈர்த்த ஒரு மாபெரும் தலைவராக இந்த தேசத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக மாநில சுயாட்சியை இந்தியா முழுவதும் இப்பொழுது பேசப்படுகிறது. ஆனால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் 50 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த தேசத்திற்கும் ஒரு மாநிலத்திற்கும் அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி நடைமுறைப்படுத்த வேண்டும், மாநில சுயாட்சியை எல்லா மாநிலங்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று ஒரு தீப்பொறி பறந்தது என்றால் அது தமிழ்நாட்டு சட்டப்பேரவையிலும் தமிழ்நாட்டு மண்ணிலும் முத்தமிழறிஞர் கலைஞர் கொண்டு வந்தது. அவர் இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களுக்கு கொடியேற்றும் உரிமையை வாங்கி தந்த ஒரு மகத்தான தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலைவருக்கு, எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்க வேண்டும் என்று விரும்பியவருக்கு, எல்லா மேனாள் முதலமைச்சர்களுக்கும் பல்கலைக்கழகம் இருக்கிறது. ஆனால் வரலாற்று சிறப்பு மிக்க இந்த ஏழைகளின், எளிய மக்களின் துயரத்தை தூக்க முளைத்த உதய சூரியனாக தோன்றிய தலைவருக்கு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று நான் மட்டுமல்ல, இந்த முன்வரிசையில் கோகா மணியண்ணன் உட்பட இதை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். தயவு கூர்ந்து இதை பரிசீலனை செய்யுமாறு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த தமிழ்நாட்டில் நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தவர்கள், முன்னோடிகள், ஆளுமை மிக்கவர்களுக்கு பெயரிலே பல்கலைக்கழகங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படி அந்த வரிசையிலே பார்த்தால் தமிழ்நாட்டில் கல்வி கண் திறந்தவர் என்றும் ஏழைகள் பங்காளன் என்றும் போற்றப்படுகிற கர்ம வீரர் காமராஜர் அவர்களுக்கு பல்கலைக்கழகம் இருக்கிறது அவர் பெயரிலே. தந்தை பெரியார் பெயரிலே பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் அமரர் எம்ஜிஆர் அவர்கள் பெயரிலே மருத்துவ பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போல புரட்சித் தலைவர் அவர்கள் பெயரிலே மீன்வள பல்கலைக்கழகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்திய அளவில் எடுத்துக்கொண்டாலும் கூட நேரு பல்கலைக்கழகம், அன்னை இந்திரா காந்தி பல்கலைக்கழகம் என்று பல்வேறு மாநிலங்களிலே மத்திய அரசின் சார்பிலேயும் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தான் எல்லோருக்கும் பல்கலைக்கழகம் பெயரிலே இருக்கிற காரணத்தால் ஏன் நம்முடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அவர் பெயரிலே அமைக்கக்கூடாது என்ற அடிப்படையிலே தான் இங்கே நானும் சில நண்பர்களும் விதி 55 கீழே கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்திருக்கிறோம். இதற்கு நான் சொல்லப்படுவதற்கு சில காரணங்கள். நம்முடைய செல்வப்பெருந்தவர்கள் குறிப்பிட்டார்கள். என்னுடைய பார்வையிலே சிலவற்றை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பன்முகத்தன்மை கொண்டவர், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் கூட பல்கலைக்கழகம் என்பது கல்வியை மேம்படுத்துவதற்கு, தனி மனிதனை மேம்படுத்துவதற்கு, ஆராய்ச்சிகளை கண்டுபிடிப்பதற்கு, நாட்டை வளப்படுத்துவதற்கு என்று பல்கலைக்கழகங்கள் இயங்குகின்றன. அப்படி வரிசையில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் கல்விக்கு என்ன செய்தார் என்ற அடிப்படையிலே தான் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் அவரின் பெயரிலே என்று நான் சிலவற்றை இங்கே கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். பேரவைத் தலைவர்கள் அதிக நேரம் பேசுறேன்னு நினைச்சுக்காதீங்க. நான் 1972ஆம் ஆண்டு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சந்தித்து நாங்கள் ஒரு பள்ளிக்கூடம் துவங்குகிறோம், நீங்கள் அனுமதிக்க வேண்டும் என்று கேட்ட நேரத்தில், நான் சின்ன பையன் படித்து முடிச்சுட்டு இப்போ போய் கேட்ட நேரத்தில் ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற ஒருவரை அழைத்து கொண்டு வந்த நேரத்தில் அவர் அழைத்து பேசி, தம்பி உடனடியாக வழங்கப்படும் சொன்னார். 8/8/1972 பள்ளிக்கூடம் துவங்கினோம். அதில் நானும் ஒரு ஆசிரியர் நிர்வாக பொறுப்பில் இருந்தேன். அன்று தொட்டு அவர் மறைகின்ற வரையில் அவரிடத்தில் எனக்கு நெருக்கமான தொடர்பு உண்டு. இந்த அவையில் அவருக்கும் எனக்கும் கடுமையான வாக்குவாதம் வரும். இப்பொழுதும் கூட இல்லை. ரொம்ப என் குடும்பத்தில் ஒருத்தன் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லுவார். ஆனால் சட்டமன்றம் வந்தால் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபடுவோம். இருந்தவன் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்வார் பெருமையோடு. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் அரசு கல்லூரிகள் துவங்கப்படவில்லை, சுயநிதி கல்லூரிகள் தான் துவங்கப்பட்டு வந்தன. நீண்ட காலத்திற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களே ஏழை எளிய மாணவர்கள் படிப்பதற்கு அரசு கல்லூரி துவங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். அப்பொழுது நீங்க தனியார் கல்லூரி துவங்க அனுமதி கொடுக்கிறேன்னாரு. என்கிட்ட பணம் இல்லை, இருந்தாலும் தேவையில்லைன்னு சொன்ன நேரத்தில்
ஏழை எளிய மாணவர்கள் கல்வி நலன் கருதி மீண்டும் அரசு கல்லூரிகள் துவக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்தேன். அப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்தவர் மரியாதைக்குரிய நம்முடைய மூத்த அமைச்சர் மாண்புமிகு பொன்முடி அவர்கள், அவர் கூப்பிட்டு சொல்றார், பொன்முடி அதை சொல்லி சட்டமாக்கு. உடனே மணி என்ன சொல்லுங்கிறாரு. மாண்புமிகு அமைச்சர் அவர்களே, அரசு கல்லூரி துவக்கலாம் என ஏழை மாணவ மாணவர்களின் கல்வி நலன் கருதி அரசு கல்லூரி துவக்கலாம் என கொள்கை முடிவெடுத்து சட்டமாக்கப்படுகிறதுன்னு சொன்ன உடனே எழுதிக்கிட்டு பேரவைத்துறை அனுமதி கோரி அறிமுகப்படுத்தி உடனே நிறைவேற்றி அன்று சொன்னார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களை, இந்த ஆண்டு 5 கல்லூரிகள் துவக்கப்படும். அதில் முதல் கல்லூரி அருமை நண்பர் ஜி.கே. மணி மேட்டூர் தொகுதியில் துவக்கப்படும் சொன்னார். 5 கல்லூரி. அப்புறம் உடனே சொன்னேன், எங்க திண்டிவனத்தில் எங்க ஐயா பேர் அவங்க ஊர்ல பொறியியல் அதையும் கொடுத்தார். அதிலிருந்து திமுக ஆட்சி அதிமுக ஆட்சி என்று இன்று வரையில அரசு கல்லூரி, கலை அறிவியல் கல்லூரிகள், பொறியியல் கல்லூரிகள், பல்வகை தொழில்நுட்ப கல்லூரிகள் இங்கே பயிற்சி எல்லாம் தொடங்கப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்ல, நாட்டில் ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரே தரமான சீரான கட்டணமில்லாத கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்து அதற்கு பெயர் தான் சமச்சீர் கல்வி என்று சொன்னேன். இது எங்க மருத்துவரையாவினுடைய கோரிக்கை. சமச்சீர் கல்வின்னு சொன்ன உடனே முத்தமிழர் கலைஞர் சொன்னார், மணி தமிழ்நாட்டில் இல்ல இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் சமச்சீர் கல்வி இல்லைன்னார். அப்புறம் உடனே கேட்டதை ஏற்றுக்கொண்டு முன்னாள் துணைவேந்தர் முத்துக்குமரன் தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுவதாக அறிவித்தார். அப்ப சொன்னேன், முத்தமிழர் கலைஞர் அவர்களே, இந்த கமிட்டி போடுறதுன்னா அரசாங்கத்தில் கல்லை தூக்கி கடல்ல போடுற மாதிரி அப்படின்னு சொன்னேன். இல்லை அதெல்லாம் இல்லை, இது உண்மையான கமிட்டி செயல்படும் சொல்லி அதை ஏற்றுக்கொண்டு ஒரு குழுவை நியமித்தார். முத்துக்குமரன் அறிக்கை பெற்று அதற்கு பிறகு சமச்சீர் கல்வியை அறிவித்தார்கள். முதலாண்டு 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்புன்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நான் எனக்கு ரொம்ப வருத்தமா, முதலமைச்சர் கலைஞர் அவர்களே, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இது எங்களை சமரசப்படுத்துவதற்கான சமரச கல்வி திட்டமே தவிர சமச்சீர் கல்வி என்ன பேசுறேன்னு ரொம்ப கோவப்பட்டார். ரொம்ப கோவம், மணி ரொம்ப கொச்சப்படுத்துறீங்க, இது என்ன அவமானப்படுத்துற மாதிரி இருக்குது, திரும்ப பெறுன்னு சொன்னாங்க. ஆர்வத்தில் தான் கேட்ட, தப்பா நினைச்சுக்காதீங்க. சொன்ன பிறகு சமச்சீர் கல்வி என்ற திட்டத்தை இந்திய திருநாட்டில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இப்படி அவர் கல்விக்கு செய்த சேவை சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டு இருக்கலாம். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் அவரவர்கள் பெயரில் இருக்கின்ற நேரத்தில் ஏன் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பண்பு கொண்ட கல்விக்கு அரிய சேவையாற்றிய கலைஞர் அவர்களுக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க கூடாது என்ற அடிப்படையிலே தான் எங்கள் மருத்துவரையா அவர்களிடத்திலும் சொன்னேன், நாங்களும் மனம வந்து ஒரு பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் என்ற பெயர் சூட்ட வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் அன்போடு கேட்டு செய்வீர்கள் என்று வலியுறுத்தி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் கேட்டு வலியுறுத்தி அரசின் கவனத்தை ஈர்த்தவர்கள். சிந்தனைச்சல் மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, ஒரு பல்கலைக்கழகமாகவே வாழ்ந்த பெரும் தலைவர் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள், அவரது பெயரால் தமிழகத்திலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பது இங்கு அனைவரது கோரிக்கையாகவும் உலகம் முழுவதிலும் இருக்கிற தமிழ் மக்களின் கோரிக்கையாகவும் இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். நான் கூட இந்த மாமன்றத்திலே பேசுகிற போது ஒரு சில உறுப்பினர்கள் மகிழ்ந்து மிகச்சிறப்பான முறையிலே பேசுகிறீர்கள் என்று சொல்லுவதுண்டு. அப்போது அவர்கள் காதருகே போய் நான் அடிக்கடி சொல்வேன், நான் படித்தது கலைஞரிடத்தில் என்று சொல்வதுண்டு. மரியாதைக்குரிய அண்ணன் கோகா மணி போன்றவர்கள் வரலாறு அவர்களுக்கு தந்த வாய்ப்பு எனக்கு இல்லை. மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞரோடு சேர்ந்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நான் தொலைதூரத்திலிருந்து அவரை பார்க்கிற ஒரு கடைசி மனிதனாக இருந்திருக்கிறேன். ஆனால் அவரோடு பேசாத நேரமில்லை. அவரது ஒவ்வொரு வார்த்தைகளும் வாழ்க்கையில் பெரும் மன அழுத்தத்தில் 2000 ஆண்டு கால வலிகளோடு இருந்த என் போன்றவர்கள் எல்லாம் இந்த மாமன்றத்திற்கு வருவதற்கு ஒரு நம்பிக்கை உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் தலைவர் கலைஞர் அவர்களது சமூக நீதி அரசியலும் அவர் தந்த தன்னம்பிக்கையும் தான் என்பதை நான் இங்கே பணிவோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வெற்றியை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்தும்
தோல்வியிலிருந்து எவ்வாறு பாடம் படித்துக் கொள்வது என்பது குறித்தும், வெற்றிக்கும் தோல்விக்கும் எந்த இடைவெளியும் இல்லாமல் இரண்டிலிருந்தும் தன்னை செதுக்கிக் கொள்கிற ஒரு பேராளுமையாக தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கி இருக்கிறார்கள். எனக்கு மாத்திரமல்ல, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் முனைவர் மரியாதைக்குரிய அண்ணன் திருமா அவர்களுக்கும் ஒரு மகத்தான இன்ஸ்பிரேஷனாக, ஒரு மாபெரும் பேராசானாக மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் விளங்கி இருக்கிறார் என்பதை இந்த மாமன்றத்திலே மீண்டும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, எனக்கு மேலிடுகிற வியப்பெல்லாம் அரசியல் களத்தில் சாதித்திருக்கிற தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் ஒரே தருணத்தில் அரசியல் களத்திலும் அதே சமயத்தில் பண்பாட்டு தளத்திலும் ஒரு மகத்தான சாதனையை செய்திருக்கிற ஒரு பெரும் தலைவராக நான் கலைஞர் அவர்களை பார்க்கிறேன். தமிழ் ஆண்டு, தமிழின் புத்தாண்டு என்ன என்கிற கேள்வி தமிழகத்திலே ஒரு விவாதத்திற்கு வந்தபோது, தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டு. சூரியனுடைய இயக்கம் அந்த தெற்கிலிருந்து வடக்காகவும் வடக்கிலிருந்து தெற்காகவும் நகரக்கூடிய அந்த இயக்கத்தின் அடிப்படையிலே இயற்கை சார்ந்து ஒட்டுமொத்த உலக இயக்கங்கள், கோள்களுடைய இயக்கங்கள் சார்ந்து நம்முடைய முன்னோர்கள் அதை வரையறுத்திருக்கிறார்கள் என்று சொன்னது மாத்திரமல்ல, அப்படி சொல்லுகிற தகுதி அதை உலகத்தில் இருக்கிற அத்தனை உலகம் முழுவதிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே சொல்லுகிற தகுதி ஒரு தலைவருக்கு உண்டு என்று சொன்னால் இது மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்குத்தான் என்பதை இங்கே நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். எல்லா தலைவர்களுக்கும் இருக்கிறது என்கிற வரிசையிலே கலைஞர் அவர்களை நான் பார்க்கவில்லை. மாண்புமை பேரவைத் தலைவர்களே, ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சிதம்பரத்திலே நந்தனார் குறித்து நான் இந்த அரங்கத்திலே நம்முடைய மாமன்றத்திலே பல தருணங்களில் சொல்லியிருக்கிறேன். அவர் மாமன்னன் நந்தன் என்கிற அப்படிப்பட்ட ஒரு பார்வை எனக்கு உருவாவதற்கு காரணம், ஒரே ரத்தம் என்கிற ஒரு நூலிலே ஒரு கதாநாயகனாக இருக்கக்கூடிய அவரை பற்றி சொல்லிக்கொண்டே வருகிற போது, தொடர்வண்டியிலே வந்து அவர் சிதம்பரத்திலே அந்த தொடர்வண்டி நிற்பதாக அந்த கதை வருகிறது. அப்போது அந்த கதாநாயகன் சிந்திப்பதை போன்ற ஒரு வார்த்தை இருக்கும். அந்த சிந்தனையிலே அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். அந்த கேள்வியின் கனமான அந்த கேள்விக்கு இணையாக என்னுடைய 50 ஆண்டுகால வாழ்க்கையிலே 60 ஆண்டுகால வாழ்க்கையிலே நான் அவ்வளவு கனமான ஒரு கேள்வி இதுவரை எதிர்கொண்டதே இல்லை. அந்த கதாநாயகன் கேட்கிறான், நந்தன் ஓடி வந்து சிவனை வழிபட வேண்டும் என்று நடுத்தருவிலே நின்று புலம்புகிறார். நந்தியை பார்த்து விலகினில் என்று சிவபெருமான் சொல்வதாக அந்த பெரிய புராணத்திலே இடம்பெறுகிறது. அந்த கதாநாயகன் எண்ணிக்கொள்ளுகிறான், நந்தியை பார்த்து ஏன் விலகினில், சற்றே விலகிரும் பிள்ளாய் என்று சிவபெருமான் சொன்னார். நந்தா உள்ளேவா என்றல்லவா அவர் அழைத்திருக்க வேண்டும், நந்தியை ஏன் அவர் விலகியிருக்க சொன்னார் என்கிற அந்த கேள்வி இருக்கிறதே, ஒரு 2000 ஆண்டுகால வலியை அதைவிட ஒரு சிறப்பான முறையில் ஒருவரால் புரிந்து கொள்ள முடியாது. அந்த சபால்டன் ஸ்டடிஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இன்று உலகம் முழுவதிலும் இருக்கிற மிக முக்கியமான ஸ்டடி என்பது விளிம்பு நிலை மக்களுடைய பார்வையில இருந்து பெரிய இலக்கியங்களை, வரலாற்றை பார்ப்பது என்பதுதான். அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பார்வை கலைஞரிடத்தில் இருந்தது. ரிலவன்சி என்று சொல்லப்படுகிற போது பல தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் கலைஞருடைய கால பொருத்தப்பாடு என்பது இந்த மண்ணிலே சாதி இருக்கிறவரை, வருணாசிரம தர்மம் என்பது புனிதம் என்று சொல்லுகிற சனாதனம் இருக்கிறவரை, சமத்துவம் மலர வேண்டும் என்கிற தாகம் இருக்கிறவரை, உடன்பிறப்பு என்கிற உறவு வளர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிற வரை கலைஞர் வாழ்வார், கலைஞர் நம்மை வழிநடத்துவார். ஆகவே ஒரு கல்வியாளர் என்கிற அடிப்படையில் மாத்திரமல்ல, ஒரு மகத்தான சமூக சீர்திருத்தவாதி என்கிற அடிப்படையிலே கலைஞர் பார்வையிலே உலகை பார்க்க வேண்டும், கலைஞர் பார்வையிலே தமிழ் இலக்கியங்களை பார்க்க வேண்டும். 2000 ஆண்டு காலமாக மறைந்து போன, யாரும் கொண்டாடாமல் ஞாபக மறதி என்கிற புதைகுழியில் அழிந்து போன திருக்குறள் என்கிற இலக்கியத்தை திராவிட இயக்கங்கள் தான் இன்று மீண்டும் தமிழர்களுடைய பொதுமறையாக வெளியே கொண்டு வந்தது. நாம் போற்றி பாடுகிற எந்த மன்னர்களும் அதை கொண்டு வந்து நிறுத்தவில்லை. திராவிட இயக்கமும் மறைந்த தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர்களும் தான் திருக்குறளை நமக்கான அடையாளமாக தந்திருக்கிறார். நமக்கான அடையாளமாக திருக்குறளை தந்ததன் மூலமாகத்தான் இன்று உலக அளவிலே தமிழர்கள் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய இடத்திற்கு வந்திருக்கிறார்கள்.
ஆகவே தமிழர்களின் அடையாளத்தை பண்பாட்டு தளத்திலும் மீட்டெடுத்த பெரும் தலைவர் முத்தமிழறிஞர் சமத்துவ பெரியார் கலைஞர் அவர்களின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வலியுறுத்தி அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் நாகை மாலி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் கலைஞரை பற்றி நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். நானும் அவரை பற்றி ஏராளமாக சொல்லுவேன், சொல்ல முடியும். கால நேரம் குறைவாக இருக்கிறது. கலைஞர் என்கிற சொல் அது ஒரு சொல் அல்ல. கலைஞர் என்கிற சொல் ஒரு சரித்திரம். தமிழ் வித்தகர் அவர், ஒரு ஜாம்பவான் அவர், தமிழ் ஜாம்பவான், ஆழ்ந்த இலக்கிய புலமை மிக்கவர். எழுதுவது அல்ல எழுத்து, அந்த எழுத்து எழுந்து நிற்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதற்கு இலக்கணமாக இருந்தவர் நம்முடைய கலைஞர். எழுந்து நிற்கும் எழுத்தை கையாண்டவர், எழுந்து நிற்கும் தமிழ் சொற்களை கையாண்டவர் நம்முடைய கலைஞர். அவர் ஒரு அரசியல் சாணக்கியர், அவர் ஒரு அரசியல் வித்தகர். அரசியலில் பல மாற்றங்களை இந்தியாவிலே புரட்டி போட்டவர் நம்முடைய கலைஞர். இவரே ஒரு பல்கலைக்கழகம், இவருக்கு ஒரு பல்கலைக்கழகம். ஆகவே இந்த நம்முடைய கலைஞர் பெயரிலே ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்கிற இந்த தீர்மானத்தை முன்மொழிவதிலே ஒரு வரலாற்று சிறப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது என்பதை பெருமையோடு இந்த அவையிலே நான் பார்க்கிறேன். கலைஞர் இடதுசாரிகளை எப்பொழுதும் நேசித்தவர். இடதுசாரிகளோடு இந்திய நாடு பல இடர்பாடுகளை சந்தித்த போது இடதுசாரிகளோடு நின்று அதை எதிர்கொண்ட ஒரு மகத்தான அரசியல் தலைவர், ஒரு இலக்கிய ஆளுமை மிக்கவர். அவருக்கு ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்கிற இந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே மனதார நான் முன்மொழிகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் 5 முறை தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்று இதே அவையில் எண்ணற்ற சட்டங்களையும் திட்டங்களையும் கொண்டு வந்து ஏழை எளிய மக்களுக்காக பல்வேறு நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர். எழுத்தாற்றல், பேச்சாற்றல் என பன்முகத்தன்மை கொண்ட ஒரு தலைவர். அதோடு மட்டுமல்லாமல் மாநில சுயேட்சைக்காக குரல் கொடுத்தவர். சமூக நீதியை தமிழ் மண்ணிலே நிலைநாட்டியவர். நவீன தமிழகத்தை வடிவமைத்தவர். அத்தகைய மாபெரும் தலைவருக்கு இன்றைக்கு எண்ணற்ற தலைவர்களுக்கும் முன்னாள் முதல்வர்களுக்கும் அவருடைய பெயராலே பல்கலைக்கழகம் இருக்கும்போது தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, கலாச்சாரத்துக்காக, பண்பாட்டுக்காக தன் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்துக் கொண்ட நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் பெயராலே ஒரு பல்கலைக்கழகம் துவங்க வேண்டும் என்று நாங்கள் எல்லாம் விதி 55 கீழ் ஒரு தீர்மானத்தை கொடுத்தோம். ஆகவே முத்தமிழர் கலைஞர் அவர்களுக்கு அவருடைய பெயராலே இளைய தலைமுறையினர் அவருடைய ஆற்றலை அறிந்து கொள்ளும் வகையிலே அவருடைய பெயராலே ஒரு பல்கலைக்கழகம் துவங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலே முன்மொழிகிறேன். மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதன் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தன் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் கைபிடித்து அறிவுலக மேதை அறிஞர் அண்ணாவோடு இணைந்து பேராசிரியரோடு கலந்து இந்த இயக்கத்தை வளர்த்து ஜாதி மதமற்ற சமுதாயத்தை படைக்க வேண்டும் என்று பெரும்பாடுபட்டவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். டாக்டர் கலைஞர் அவர்கள் போன்றவர்கள் இல்லாவிட்டால் அவர்களை பின்பற்றி என் போன்றவர்கள் வந்திருக்க முடியாது. அடிப்படையில்
என்னுடைய குடும்பம் ஒரு காங்கிரஸ் குடும்பம். என்னுடைய தாத்தா ஒருவர் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார். என்னுடைய ஒன்றுவிட்ட அண்ணன் மத்திய அமைச்சராக இருந்திருக்கின்றார்கள் காங்கிரஸ் கட்சியில். ஆனால் இவற்றையெல்லாம் கடந்து நான் மருத்துவக் கல்லூரியில் படிக்கும் பொழுது டாக்டர் கலைஞர் அவர்களால் ஈர்க்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இணைந்தவன். 1991 1980 நேர்காணலுக்கு நான் வந்து கலைஞர் அவர்களை சந்தித்தவன். 1991 என்னை தென்காசி நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளராக நிறுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அப்படிப்பட்ட கலைஞர் அவர்கள் பன்முகம் கொண்டவர்கள். கலை, இலக்கியம், பொருளாதாரம், சரித்திரம், எழுத்தாற்றல், சினிமா, கதை, கட்டுரை இவைகளெல்லாம் எழுதுவதில் வல்லமை படைத்தவர், பன்முகம் கொண்டவர். அதுதான் நம்முடைய அண்ணன் ஜி.கே. மணி அவர்கள் சொன்னது போல் எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது. நம்முடைய அம்மா அவர்களின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் பெயரால் மருத்துவ பல்கலைக்கழகம் இருக்கிறது, பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் பெயரால் இருக்கிறது, அன்னை இந்திரா காந்தி அவர்களின் பெயரால் இருக்கிறது, ஜவஹர்லால் நேரு அவர்களின் பெயரால் பல்கலைக்கழகம் இருக்கிறது. இப்படி பல்வேறு பெயர்களில் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கின்றது. ஆனால் எல்லா தகுதியும் பெற்ற, வல்லமை படைத்த, சமூக நீதிக்காக பாடுபட்ட, ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமென்றால் கடைக்கோடி கிராமத்தில் வாழ்கின்றவனுக்கும் குடியரசுத் தலைவருக்கு என்ன உயர் சிகிச்சை கிடைக்கின்றதோ அது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அதுதான் வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதில் கண்டறியப்படுகின்ற நோய் எல்லாத்துக்கும் காரணமாகுது. மனித உடலில் வைட்டல் ஆர்கன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல், கிட்னி போன்றவை பாதிக்கப்படுவது முக்கியமாக டயபெட்டிஸ் மெல்லிட்டஸ் ஹைப்பர்டென்ஷன் என்பதால் எந்த கண்டிஷனால் தான் அது பாதிக்கப்படுகிறது. ஆகவே அதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து அதற்கு பின்பு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அமைச்சர் அவர்கள் மக்களை தேடி மருத்துவம், அவர்களுக்கு என்ன நோய் இருக்கிறது, முதலில் தொற்றா நோய் என்ன இருக்கிறது அதை கண்டுபிடிக்க வேண்டும் என்ற அந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அவை இப்படி மக்களின் மேல் அக்கறை கொண்டவர்கள், மக்கள் வாழ்வின் மீது அக்கறை கொண்டவர்கள், மக்களுடைய நலத்தின் மீது அக்கறை கொண்ட நம்முடைய மாண்புமிகு ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் ஏற்படுத்த வேண்டும். இதே ரொம்ப காலதாமதம், அதெல்லாம் முன்னாடியே செஞ்சிருக்கணும். சொல்லப்போனால் அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே அந்த பல்கலைக்கழகம் ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பன்முகம் கொண்ட, எல்லா துறைகளிலும் சிறந்தவர்கள் அவர்கள். குறளோவியம் எழுதினார்கள், மற்ற எத்தனையோ சிலப்பதிகாரம் எழுதியிருக்கின்றார்கள். இதுபோன்ற பன்முகம் கொண்ட நம்முடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு உயர்கல்வி அமைச்சர் அவர்களின் கவனத்தை ஈர்த்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஈர்த்து அமர்கிறேன். வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தென்றலை தீண்டியதில்லை ஆனால் தீயை தாண்டி இருக்கிறேன் என்று முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் பராசக்தியிலே எழுதியது வெறும் வசனம் அல்ல, அவருடைய நீண்ட நெடிய பயணத்தின் கண்ட நிதர்சனமான உண்மை என்பதை முதலில் அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். கல்வியிலும் உயர்கல்வியிலும் 20ஆம் நூற்றாண்டின் இறுதி ஆண்டில் ஒரு புதிய புதுமை இயக்கத்திற்கு, அதாவது அறிவியல் தமிழுக்கு
வழிவகுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதோடு நிற்காமல் நான்காவதாக அறிவியல் தமிழ் இயக்கம் நடத்த வேண்டும் என்ற ஒரு அறிவிப்பை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கல்வி மட்டுமே சமத்துவம் மலர செய்யும் மிகப்பெரிய ஆயுதம் என்று சொன்னவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். கலைஞர் முதலமைச்சர் தமிழ்நாட்டில் இருந்த மொத்த கல்லூரிகளினுடைய எண்ணிக்கை வெறும் 90. ஆனால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அவர் தன்னுடைய முதல் சுற்றை முடித்து கொண்ட 1977க்குள்ளாக 90 கல்லூரிகள் என்பது 190 கல்லூரிகளாக தமிழகம் முழுவதும் விரிவாக்கம் செய்யப்பட்டது என்பதை இந்த நேரத்தில் நாம் மறந்துவிட முடியாது. தமிழ்நாட்டில் முன்பெல்லாம் மாவட்ட தலைநகரங்களில் மட்டுமே தான் உயர்கல்வி செல்ல வாய்ப்பு என்ற நிலையை மாற்றி கலைஞர் காலத்திலேயே ஒவ்வொரு வட்டார அலுவலகத்திலும் தாலுகா அளவிலும் ஒரு கல்லூரி என்று விரிவாக்கம் பெற்றது தமிழ்நாட்டில். இதுல மிகவும் குறிப்பிட வேண்டிய செய்தி என்னவென்றால், புதிதாக தொடங்கப்பெற்ற இந்த 100க்கும் மேற்பட்ட கல்லூரிகள் எதுவும் சுயநிதி கல்லூரிகள் அல்ல, மாறாக அரசு கல்லூரிகள் அல்லது அரசு உதவி பெறக்கூடிய கல்லூரிகளாக இருந்தது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கல்லூரியில் பயிலும் மாணவர்களுடைய எண்ணிக்கை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பணியாற்றிய சில ஆண்டுக்குள்ளாகவே 3 மடங்குக்கு மேலாக உயர்ந்தது. அதன் காரணமாக கல்லூரிகளுடைய எண்ணிக்கையும் 100% பெருகியது. ஏறக்குறைய எல்லா கல்லூரிகளிலும் ஆயிரக்கணக்கான மாலை நேர மாணவர்கள், வேலையில் இருந்தவர்கள், கல்லூரி படிப்பை படிப்பதற்கான வாய்ப்பில்லாமல் வேலை வாய்ப்புக்கு சென்றவர்கள் மாலை நேரத்தில் சென்று கல்லூரியிலே படித்து பட்டதாரிகளாக அவர்களை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை நிச்சயமாக நாம் ஒருபோதும் மறந்துவிட முடியாது. கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு உயர்கல்விக்கு உச்சபட்ச முக்கியத்துவத்தை வழங்கினார். பல மருத்துவ கல்லூரிகளை தமிழ்நாட்டில் தொடங்கியதோடு பல்வேறு மாவட்டங்களில் உள்ள மாவட்ட மற்றும் வட்டார மருத்துவமனைகளை மேம்படுத்தினார். மருத்துவம் மற்றும் பொறியியல் படிப்புகளுக்கு நுழைவு தேவை அவர் ஒழித்தார். இங்கே கூட ஒரு பெரிய விவாதம் சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்றது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியில நீட்டை கொண்டு வந்த போது அன்று அதை கடுமையாக எதிர்த்தவர் அந்த ஆட்சியிலே பங்கு கொண்ட முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அன்றைய சுகாதாரத்துறை அமைச்சர் குலாம் நபி ஆசாதிற்கு எச்சரிக்கை விடுத்து கடிதம் எழுதியதோடு மட்டுமல்லாமல் நீதிமன்றத்திற்கு சென்று தமிழ்நாட்டில் நீட் நுழைய விடாமல் தடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை வரலாறு நிச்சயமாக மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அதே போல சமச்சீர் கல்வியை அறிமுகப்படுத்தி கல்வியில ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். சிறுபான்மை மக்களுக்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய கோரிக்கையை ஏற்று 2007ஆம் ஆண்டு செப்டம்பர் 13ஆம் நாள் ரமலான் நோன்பு தொடங்கக்கூடிய அந்த நாளிலே பரிசாக 3.5 விழுக்காடு கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலையும் முத்தமிழறிஞர் கலைஞர் வழங்கினார். அதன் காரணமாக அதுவரை சேர முடியாத ப்ரொஃபஷனல் படிப்புகளிலே, தொழில்முறை படிப்புகளிலே சிறுபான்மை மாணவர்கள் செல்வதற்கு வழிவகுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை இந்த நேரத்தில் நான் நிச்சயமாக நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். உயர்கல்வியில இன்றைக்கு தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலமாக இருக்கின்றது என்றால் அதுக்கு விடை விட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு சென்னை கடற்கரையில கலைஞர் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த கடற்கரையில கலைஞருடைய அடக்கத்தலத்திற்கு எதிரிலே அமைந்திருக்கின்ற நூற்றாண்டு கண்ட சென்னை பல்கலைக்கழகத்திற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை சூட்ட வேண்டிய அவசியத்தை இந்த அவையிலே வலியுறுத்தி அமருகின்றேன். மாண்புமிகு உறுப்பினர் ER ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பல்கலை என்று சொன்னால் சந்தேகமே இல்லாமல் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களைத்தான் குறிக்கும். அவர் தொடாத துறைகளே கிடையாது, தொட்ட துறைகளிலெல்லாம் சாதனை நிகழ்த்தியவர்.
யார் ஒருவரும் இந்த துறையை கலைஞர் அவர்கள் தொட்டாரா என்று கேட்க முடியாத அளவிற்கு அவர் அத்துணை துறைகளிலும் சாதித்தவர். பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவர். அப்படிப்பட்ட ஒருவருக்கு அவருடைய பெயரிலே பல்கலைக்கழகம் பெயர் வைப்பது என்பது ஒரு குறைந்தபட்ச மரியாதை. அதை தாமதமில்லாமல் முதலமைச்சர் அவர்களும் அந்த துறையும் செய்வதற்கு முன்வர வேண்டும். அதே போல பார்த்தீர்கள் என்று சொன்னால், கல்விதான் அனைவரையும் முன்னேற்றம் என்பதிலே தீர்க்கமாக இருந்தவர். கல்வியின் மூலமாகத்தான் ஒரு சமுதாயம் முன்னேற முடியும் என்பதற்காக பல்வேறு சமுதாயங்களுக்கு அவர்களுடைய நிலைமையை கருதி உள்ளொதுக்கீடு கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதன் மூலமாக இன்றைக்கு பல சமுதாயங்கள் முன்னேறி இருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். அத்தோடு மட்டும் இல்லாமல் ஒரு தொலைநோக்கு பார்வையாக இந்தியா முழுவதும் இருக்கிற மாநிலங்கள் எல்லாம் தகவல் தொழில்நுட்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருந்த பொழுது, தகவல் தொழில்நுட்பம் தான் ஒரு எதிர்காலம் என்பதை உணர்ந்து தமிழகத்திலே டைடல் பார்க்கை கொண்டு வந்து இன்றைக்கு தகவல் தொழில்நுட்பம் இந்த அளவிற்கு வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு விதை போட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம். அவருடைய நகைச்சுவை உணர்வுக்காக ஒன்றை சொல்லுகின்றேன். முதலாக நான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களை சந்தித்த பொழுது அவர் என்னிடத்தில் பேசிய முதல் வார்த்தை என்னவென்று சொன்னால், கவுண்டர் எல்லாம் கம்முன்னு தான் இருந்தீங்க, எப்ப கவுண்டர் கொடுக்க ஆரம்பிச்சீங்க? இதுதான் அவர் என்னிடத்தில் பேசிய முதல் வார்த்தை. இது அவருடைய நகைச்சுவை உணர்வுக்கு ஒரு உதாரணம். அவர் ஈரோட்டு மண் என்பது தந்தை பெரியாருடைய மண். முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் ஈரோட்டு மண்ணில் இருந்துதான் எழுத ஆரம்பித்தார், எழுத்து பணியை தொடங்கினார். இன்றைக்கு பாரதியார் பல்கலைக்கழகத்தினுடைய ஒரு விரிவாக்க மையம் ஈரோட்டிலே இருக்கின்றது. ஈரோட்டிலே வெகு விரைவிலே பல்கலைக்கழகம் வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசையாக, எண்ணமாக, கோரிக்கையாக இருக்கின்றது. மாவட்டத்தினுடைய எங்களுடைய அமைச்சர் அவர்களும் அங்கே இடமும் தயாராக வைத்திருக்கின்றார். அப்படி இருக்கிற சூழலில் தந்தை பெரியாருடைய மண் ஈரோடு என்று சொன்னாலும் ஈரோடு தந்தை பெரியாருடைய பெயரை சேலம் பல்கலைக்கழகத்திற்கு நாம் வைத்திருக்கின்றோம். ஆனால் ஈரோட்டிலே ஒரு புதிய பல்கலைக்கழகத்தை உருவாக்கி அதற்கு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரை வைக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கை இந்த நேரத்திலே கொங்கு மண்டல மக்களின் சார்பாக நான் வைத்துக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு அரசியலிலே எதிர் துருவமாக பல ஆண்டுகளாக செயல்பட்ட முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களுடைய பெயரால் ஒரு பல்கலைக்கழகம் பெயரிடப்பட்ட பொழுது, அதற்கு அனுமதி இல்லாத பொழுது அவருடைய பெயரிலே பல்கலைக்கழகத்தை உச்சநீதிமன்றம் வரை சென்று வழக்கு தொடுத்து பெற்றுக் கொடுத்தவர் இன்றைய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். அப்படி இருக்கும் பொழுது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுக்கு தாமதமல்லாமல் பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கவன ஈர்ப்பை நாங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். ஆனால் விரைவாக, உடனடியாக முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பெயரிலே ஈரோட்டிலே துவங்கினால் மிக்க மகிழ்ச்சி. அதை பரிசீலிக்க வேண்டும் என்ற அந்த கோரிக்கையும் இந்த நேரத்திலே வைத்து அரசனுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு மறைந்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி நாங்கள் முன்வரிசை தலைவர்கள் தந்த கவன ஈர்ப்பை தாங்கள் அனுமதித்து அதில் பேசுகின்ற இந்த நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்த போது நான் 1980 நினைவுகளுக்கு செல்கிறேன். எனது சொந்த ஊரில் என் உறவினர் பண்டூட்டியார் அவர்கள் ஒன்றுபட்ட திராவிட இயக்கங்களில் பணியாற்றிய போது நானும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பள்ளி மாணவனாக அந்த நிகழ்வை கண்டுகளித்து
அதற்கு பிறகு என்னுடைய உறவினர் டாக்டர் நந்தகோபாலகிருஷ்ணன் அவர்களும், குறிஞ்சிப்பாடி ஒன்றிய செயலாளர் கணேசமூர்த்தி அவர்களும், அன்றைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் நெல்லிக்குப்பம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், அன்றைய மாவட்டத்தினுடைய வேங்கையின் மைந்தன் முட்டம் கிருஷ்ணமூர்த்தி அவர்களும், விருதை MS அவர்களும், அருகாமை மாவட்டத்தின் பேராசிரியராக இருந்து அரசியல் கட்சியில் பணியாற்றிய அண்ணன் பொன்முடி அவர்களையும் நினைத்து பார்க்கிற இந்த வேளையில் என் குடும்பம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பண்டூட்டியார் பிரிந்த போது நாங்கள் பட்ட துன்பங்கள், துயரங்கள் என்னை கண்ணீரில் வர வைக்கின்றன. திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற அந்த கட்சியை உருவாக்கி அந்த மண்ணில் கோலோச்ச செய்வதற்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் தாங்கி நாங்கள் இன்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒன்றிய இளைஞணி அமைப்பாளராக இருந்த என் உடன் பிறந்த சகோதரன் அரசியல் ரீதியான வழக்கில் ஆயுள் தண்டனையை பெற்றார். அப்படி பெற்று அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிக்கு நான் சென்னை அண்ணா அறிவாலயம் வந்தபோது அது கட்டுகின்ற பணியும் கலைஞர் திருமண மண்டபம் கட்டுகின்ற பணியும் நடந்தேறியது. அப்போது எனது உறவினர் மாசிலாமணி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற மாபெரும் இயக்கத்திற்காக அவர் ஒரு கொலை வழக்கை சந்தித்து சிறையில் இருந்து தலைவர் கலைஞரால் மீட்டு தலைவர் கலைஞர் அவர்களை அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்காக அவருக்கு அண்ணா அறிவாலயத்தின் மேலாளர் பதவியை தந்தார். அந்த அறையிலும் அண்ணா அறிவாலயத்திலையும் தங்கி சில காலம் நான் பணியாற்றுவேன் என்கிற இடையில் தலைவர் கலைஞர் அவர்களும் நம்முடைய டாக்டர் ஏகன் அவர்கள் தந்தையும் இன்னும் சில ஆளுமைகளும் நடைபயிற்சிக்கு வருகின்ற போது ஒரு மாணவர் பருவத்திலிருந்து தலைவர் கலைஞரின் கரம் பிடித்தவன். எனக்கு இங்கு கண்களில் நீர் சொரிகிறது. அதற்கு காரணம், இந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு தமிழுக்கு எண்ணற்ற மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்கிறார். வள்ளுவர் கோட்டம், வள்ளுவர் சிலை, பூம்புகார் கண்ணகி கோட்டம் என்று தமிழ் சமூகத்திற்கு செம்மொழி அந்தஸ்து, இன்றைக்கு கணினி தமிழுக்கான பல்கலைக்கழகம், எல்லாவற்றுக்கும் மேலாக உழைக்கும் விவசாய குடிகளாக இருந்து ஒரு காலத்தில் மன்னர் பரம்பரையாக ஆண்ட பரம்பரையாக இருந்த ஒரு சமூகம் பிற்காலத்தில் விவசாய குடிகளாக இருந்து கல்வி வேலைவாய்ப்பு உரிமை பெற முடியாது இருந்த சமூகம் அதற்கான உரிமை போரை நடத்திய போது 21 உயிர்களை பலி கொடுத்த போது தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் அந்த சமூக தலைவர்களை அழைத்து மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தலைமையில் 108 சாதிகளுக்கான கல்வி வேலைவாய்ப்பு உரிமை என்கிற இடஒதுக்கீட்டு உரிமையை MBC என்கிற ஒரு இனத்தை உருவாக்கி தந்தார். இதையெல்லாம் நான் பார்த்து மகிழ்ச்சி கொண்டு தலைவர் கலைஞர் அவர்களுடைய அரும் பணிகளை, தமிழ் சமூகத்துக்கு ஆற்றிய கொடைகளை என்னால் மணிக்கணக்கில் பேச முடியும். காரணம், மாணவர் பருவத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பேச்சாளனாகவும் சென்னை வீதிகளிலும் தமிழ்நாடு எங்கும் வாய்ப்பு கிடைத்த போது பேசியிருக்கிறேன். இதுல எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேரு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களால் இன்றைக்கு நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சருக்கு கிடைத்திருக்கிறது. நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1989 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த போது இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அருமை சகோதரர் கோவிச்செழியன் அவர்கள் சட்டக்கல்லூரி மாணவர். அவரோடு நானும் அவருடைய விடுதலை ஒன்றாக தங்கி மாசிலாமனுடைய பரிந்துரையோடு தலைவர் கலைஞருக்கு சென்று அன்றைய அமைச்சர்கள் இருந்த மூத்த அமைச்சர்கள் அத்தனை பேரையும் பேரவைத் தலைவரை உள்ளடக்கி கலைஞரின் தம்பிகள் என்று ஒரு நூலை தொகுப்பதற்காக இருவரும் சென்று அவரிடத்திலே அணிந்துரை வாங்கி சென்ற போது அன்றைக்கு மாணவர் பருவத்தில் இருந்த கோவிச்செழியன் தலைவர் கலைஞர் அவர்களால் தளபதி அவர்களால் 3வது முறை சட்டப்பேரவை உறுப்பினராக ஒரு ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவனை உயர்த்தி, இதுல என்ன மிகப்பெரிய பெருமனா, பல பல்கலைக்கழகங்களை கொடுத்தவர். நான் கேட்டேன், கொள்கை முடிவெடுங்கள் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் பாட்டாளி மக்கள் கட்சி மத்தியில் உங்கள் தயவால் மத்திய அமைச்சரை பெற்றோம், அந்த பதவியை பயன்படுத்தி மாவட்டத்துக்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்டை உருவாக்கினோம். வரும் செய்கிறார்கள். பேசுங்க, வேல்முருகன் பேசுங்க. அருள், நான் அன்றைக்கு இருந்த கட்சியினுடைய அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பரிந்துரையில் மத்திய அமைச்சராக இருந்தார். அப்படி மத்திய அமைச்சராக இருந்த போது ஒரு கொள்கை முடிவை கலைஞர் அவர்கள் எடுக்க வேண்டும் என்று என்னை வலியுறுத்தி அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் தெற்கு ஆசியாவுக்கு 36 மெடிக்கல் காலேஜ் இருக்கிறது என்று சொன்னால் அது தலைவர் கலைஞர் அவர்களின் கொள்கை முடிவு. மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் நேற்று அதை பதிவு செய்தார். இந்த வரலாற்று பக்கங்களில் அடிகோலிட்டவன் என்ற வரியை சொல்லுகிறேன். அதே போன்று கலைக்கல்லூரி இல்ல, பாலிடெக்னிக் இல்ல, ஐடி இல்ல, முந்திரி காடுகள் தான் இருக்குது. உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கிற அண்ணன் பொன்முடியிடத்திலே கேட்டேன். தலைவர் கலைஞர் அவர்கள் கவலைப்படாத வேல்முருகா என்று கடலூருக்கு வருகை தந்து
அரசு விழாவிலேயே என்னை வைத்துக் கொண்டு முதல் அரசு பொறியியல் கல்லூரியை பண்ருட்டியில் அறிவித்து தமிழ்நாடு முழுவதும் 20 அண்ணா பல்கலைக்கழகங்கள் இருப்பதற்கு காரணமாக இருந்தார் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆக எனக்கு திராவிட முன்னேற்ற கழக குடும்பத்தோடும் தலைவர் கலைஞருடைய கோபாலபுரம் இல்லமும் தலைமைச் செயலகமும் எந்த நேரத்திலும் நேரம் கேட்டு நான் பார்த்ததில்லை. என்னை எந்த அதிகாரிகள் நேரம் கேட்டு தடுத்ததில்லை. அந்த அளவுக்கு உரிமையோடு இந்த இயக்கத்தின் தலைவர்களை சண்டையிட்டு தான் என் உரிமையை நான் பெறுவேன். அதற்கான இடைவெளியை தந்தார். நான் தலைவர் கலைஞர் முதலமைச்சராக இருந்து அம்மையார் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து அதிமுக உறுப்பினர்கள் அனைவரும் அன்றைக்கு பேரவைத் தலைவராக நீக்கிய பிறகு உள்ளே வர முடியாத ஒரு சூழலில் ஒற்றை மனிதராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எனக்கும் 1-to-1 வாக்குவாதம் ஏற்பட்டது. 45 நிமிடம் என்னை பேச அனுமதித்து நான் பேசி முடித்த பிறகு என்னை அழைத்து தலைவர் கலைஞர் அவர்கள், நீ வேல்முருகன் இல்லை தூள்முருகன் என்று என் நெத்தியில் முத்தமிட்ட அந்த மகத்தான தலைவன், அப்படியேப்பட்ட அந்த மகத்தான தலைவன் பெயரில் இன்றைக்கு இந்த பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று முன்வரிசை தலைவர்களால் வேண்டுகோள் வைக்கப்பட்டு அந்த தலைவன் பல பல்கலைக்கழகங்களை உருவாக்கியவன், பல்வேறு தலைவர்களை உருவாக்கியவன். அந்த தலைவனுடைய ஒரு உறுப்பினராக இருந்து, ஒரு சீடராக இருந்து, பேச்சாளராக இருந்து படிப்படியாக முன்னேறிய என் அருமை நண்பன் கோவிச்செழியன் அந்த தலைவன் பெயரால் அமையப்படுகின்ற பல்கலைக்கழகத்திற்கு அந்த கோப்புகளிலே கையெழுத்து போடுகிற அரசியல் அதிகாரத்தை தந்த அந்த தலைவனை எண்ணுகிறேன். அந்த தலைவனின் தலை புதல்வன் நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் அவர்கள் தான் அந்த பதவி அவருக்கு தந்திருக்கிறார். எனக்கு உண்மையிலே இங்கே முதலமைச்சர் கூட அன்றைக்கு என்னை குறித்து ஒரு வார்த்தை சொன்னார், வருத்தம் தான். அதை திரும்ப பெறுவார் என்று எதிர்பார்த்தேன். ஆனா அந்த ஆதங்கம், எங்கள் தலைவர் ஜி கே மணி பெயரை சொன்ன உடனே ஒரு கருத்தை சொன்ன அண்ணன் வேலு உடனே நீக்கிவிட்டார். ஆனா ஒரு 40 ஆண்டு காலத்திற்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகமாக உடைத்து எண்ணற்ற வழக்குகள் சிறைகள் அனுபவத்தை அளித்த பாரம்பரியத்தில் வந்த வேல்முருகன், அப்படிப்பட்ட வேல்முருகனை நான் அமைச்சர்களை எல்லாம் சந்திக்கின்ற போது, துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாம் சந்திக்கின்ற போது உரிமையோடு தான் பேசுவேன். அந்த உரிமை என் தளபதி நேத்தி கூட எனக்கு கொடுத்திருந்தாங்க. அறைக்கு போன எல்லா உயர்துறை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி இருந்தாங்க. மனதிறந்த வெள்ளம் பேர் ஒரு 10 நிமிஷம் சிஎம் பேசினோம். யாரும் ஒன்னும் சொல்லல, தளபதியும் ஒன்னும் சொல்லல. ஆனா ஏழனை மட்டும் சொன்னாரு, கொஞ்சம் வேகத்தை மட்டும் குறைச்சா போதுன்னாரு. அது என் இயல்பிலே ஊறியது. காரணம், சுயமரியாதை, தன்மானம் என்கிற அடிப்படையில் வளர்ந்த ஒருவன். தமிழ் தேசிய அரசியலுக்காக போராடிய தோழர் தமிழரசனை தலைவராக ஏற்றுக்கொண்டு வளர்ந்தவன். புலவர் கலிபெருமாளை வழிகாட்டுதலோடு வளர்ந்தவன். அப்படிப்பட்ட புலவர் கலிபெருமாளுக்கும் தியாகுக்கும் தூக்கு தண்டனை விதித்த போது அந்த தமிழ் தேசிய தலைவர்களின் தூக்கு கயிறை அறுத்தறிந்த தலைவன் தலைவர் கலைஞர் என்பதை இந்த நேரத்திலே நான் பதிவு செய்து, அந்த மகத்தான தலைவன் பெயரில் இந்த பல்கலைக்கழகம் அமைகிறது. எனக்கு என்னன்னா, தலைமை கூட ஒரு நாள் சொன்னார், ஞாபகம் இருக்கான்னு தெரியல, நீ என் கூட இருந்தீங்கன்னா வேற அப்படின்னாரு. அப்ப தலைவர் இருக்கும்போது. ஆனா அப்ப இன்னைக்கு அரசியல் ரீதியா கூட நான் கூட எங்க வேங்கியது மதினே சொல்லுவேன், நீங்க லா காலேஜில் படிக்கும் போது எங்கள் குடும்பம் திமுகவின் ஒன்றிய செயலாளர் பெரியப்பா சிவபிரகாசம், என் அண்ணன் ஒன்றிய இளைஞணி அமைப்பாளர் கோவிச்செழியன் அவர்களுக்கு தெரியும், தயாளமூர்த்தி மாவட்ட அமைப்பாளர். ஆக அந்த உரிமையோடு தான் இங்கே அமைச்சர்களாக இருக்கின்ற இடத்திலே நான் இந்த கட்சிக்கு உழைத்திருக்கிறேன், தியாகம் செய்திருக்கிறேன். எனக்கு கல்லூரி கொடுங்கள் என்று என் பொன்முடி அண்ணனிடம் சண்டையிடுவேன், வேலு அண்ணனிடையே நான் சண்டையிடுவேன். தமிழ் என்று பிரச்சனை அவர் சொல்வார், நான் 84 உனக்கு முன்னாடி நான் தமிழுக்காக, மொழிக்காக, புலிகளுக்காக பேசியிருக்கிறேன் என்பார். அப்படி போட்டி கொண்டு எங்கள் நேரு அண்ணனில் ஒரு நாளை கண்ணீர் விட்டு கூட சொன்னேன். முதலமைச்சர் இல்லத்திலே 1 மணி நேரம் அப்படி என்னை பேச விட்டு அமைதி காத்தார்கள் முதலமைச்சர் குடும்பம். அந்த அளவுக்கு என் நாதகங்களை அங்கீகரித்த தலைமைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தலைவர் கலைஞர் இருந்தார். உதயசூரியன் பார்க்கிறார், முதல் எம்எல்ஏ அவரை போய் பேட்டி எடுத்தேன். அவர் 89 எம்எல்ஏ, ஒரு சின்ன பையன் எம்எல்ஏ இருக்காரு, நானே ஒரு சின்ன பையன். அந்த அளவுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் 2 கலந்து வந்து 89 பாமக தொடங்கிய பிறகு பாட்டாளி மக்கள் கட்சியில் 2ஆம் கட்ட தலைவராக இருந்து இன்றைக்கும் திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இருந்து என்னை வழிநடத்துவது போல் இந்த அவையில் நான் உணர்கிறேன். அந்த வகையில் அந்த வரலாற்று சிறப்புமிக்க மகத்தான சமூக நீதி காவலர்கள் மாணவர் பருவத்தில் எனக்கு பொறுப்பளித்த அண்ணன் துரைமுருகனையும் இந்த நேரத்திலே நான் நினைத்து, அவர் கரம் பிடித்து வளர்ந்தவன். இவ்வளவு நேரம் 10 நிமிஷம் தடையில்லாத கொடுத்த பேரவைத் தலைவருக்கும் நன்றி சொல்லி, தலைவர் கலைஞர் அவர்களுடைய பல்கலைக்கழகத்தை மிகச்சிறந்த தமிழ் சமூகத்துக்கு பங்காற்றிய தமிழ் சமூகத்திற்கான ஒரு தலைமையிடமாக சென்னையில் அவருடைய பல்கலைக்கழகம் அமைய வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த விதி 55 கீழ் கவனஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்த நேரத்தில் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஒரு தயக்கமான செய்தியை சொன்னதாக நாங்கள் அறிந்தோம்.
என்னவென்றால், இவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் முதலமைச்சர் அவர்கள், நான் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் கொண்டு வந்தால் இது ஏற்புடையதாக இருக்குமா என்று சற்று தயங்கியதாக செய்தி வந்தது. நான் பேரவை தலைவர் வாயிலாக மாண்பு முதலமைச்சர் அவர்களையும் தமிழக அரசையும் வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறேன், எந்த தயக்கமும் வேண்டாம். எல்லா தலைவர்களுக்கும் பல்கலைக்கழகம், எல்லா தலைவர்கள் பெயரிலேயும் பல்கலைக்கழகம் அமைந்திருக்கிறது. ஆகிய தயங்காமல் நீங்கள் இதை கொண்டு வர வேண்டும், அறிவிக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொண்டு, உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களும் நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும், தயங்க வேண்டாம் என்று நான் மீண்டும் மீண்டும் அனைவரின் சார்பிலே வலியுறுத்துகிறேன். ஒரு முக்கியமான செய்தியை சொல்லிடுறேன். பேரவைத் தலைவர் சமூக நீதியில் எல்லாரும் சொன்னாங்க. நான் சொல்ல நினைச்சேன், அதிகமாக பேசுறேன்னு நினைச்சிருந்தேன், கொஞ்சம் அடக்கத்தோட இப்ப கூட சொல்றேன். இந்த சமூக நீதியில் இருக்கிற குளறுபடிகளை களைவதற்கு சட்டமன்ற அரசியல் ரீதியாக திமுகவும் பாமகவும் முரண்பட்ட கருத்தாக இருந்தாலும் கூட எங்கள் மருத்துவரையா அவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞர் மீது அளவிட முடியாத மரியாதை கொண்டவர். அரசியல் கருத்து மாறுபாடுகள் நிறைய இப்போ எங்களுக்கு உண்டு, இருந்தாலும் கூட அவர் மீது வைத்திருக்கிற மரியாதையின் அடிப்படையிலே தான் இதை நான் வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று சொல்லிடுறேன், அவரை திமுகவில் என்ன சொல்லுவாங்கன்னா தலைவர் டாக்டர் கலைஞர் தான் சொல்லுவாங்க. அப்புறம் மூதறிஞர்னு சொன்னாங்க. அப்புறம் நான் கலைஞர்கிட்ட ரொம்ப அடக்கமாக போய், தலைவர் அவர்களே உங்கள் பேர் எல்லாம் இயல் இசை நாடகம் எல்லாத்துலேயும் பங்கு வச்சிருக்கிறேன், முத்தமிழர்னு சொல்லாமல் அப்படின்னு சொன்னேன். இது சரியா இருக்குமா மணி, எல்லாம் தப்பாக நினைப்பாங்களா, உங்கள் டாக்டர் அறிக்கை கொடுப்பாருன்னாரு. ஒன்றும் இல்லை, நீங்கள் வைக்கலான்னு. ஆக முத்தமிழறிஞர் என்ற அந்த பெயரை கூட இந்த அடியேன் சாமானியன் தான் சொன்னார், அதை ஏற்றுக்கொண்டார். நீங்கள் மூதறிஞர்னு சொல்லாதீங்க, டாக்டர்னு சொல்லாதீங்க, முத்தமிழர்னு சொல்கிறேன் என்ற அந்த வேண்டுகோளையும் வைத்தவன் இந்த சாமானியன் என்பதை சொல்லி, முதலமைச்சர் கலைஞர் அவர்கள், முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களே, நீங்கள் தயங்காதீர்கள், கட்டாயம் இந்த பெயரை சூட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், அண்ணன் கோகா மணி அவர்கள் இங்கே கூறிய ஒரு செய்தி, நாங்கள் கனத்த இதயத்தோடு தான் இந்த விதியை 55 கையெழுத்து போட்டு கொடுத்தோம். என்ன காரணம்னா, நான் உயர்கல்வித்துறை அமைச்சரை சந்திச்சு பேசினேன். உங்களுடைய காலத்தில் இந்த பல்கலைக்கழகம் வரணும், நீங்க எப்ப கொண்டு வர போறீங்க? அப்ப நான் மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட கேட்டேன், அவர் மறுதளித்துட்டார், வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு என்கிட்ட. அதுக்கப்புறம் மாண்புமிகு துணை முதலமைச்சர்கிட்ட போய் கேட்டேன், நீங்க இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட தான் பேசணும், நான் சொன்னா ஒத்துக்கு வரான்னு தெரியலன்னாரு. அதற்கு பிறகு மாண்புமிகு முதலமைச்சருடைய செயலாளர் திரு தினேஷ் அவர்கள்ட்ட போயிட்டு ஒரு நாள் சந்திச்சு பேசணும், இது எப்படியும் கொண்டு வரனாங்க, இது காலத்தின் கட்டாயம். மாண்புமிகு முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் முத்தமிழர் கலைஞர் ஒரு பல்கலைக்கழகங்கள்ல அவருடைய கால பணிக்கு 5 பல்கலைக்கழகங்கள் கொண்டு வர வேண்டும். இருந்த போதிலும் இன்னைக்கு ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வரணும்னு சொன்ன பேர் மறுதளித்தார்கள். அந்த கனத்த இதயத்தோடு தான் அவையில இதை விவாதிக்கணும் அப்படின்ட்டு எல்லோருக்கும் கையொப்பம் பெற்று ஒப்புதல் பெற்று இதை விவாத பொருளாக மாறி இருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு வருவதெல்லாம் ஒரு பல்கலைக்கழகம் இல்லை, முத்தமிழறிஞர் கலைஞர் பெயரில் 5 பல்கலைக்கழகம் கொண்டுவதற்கு தகுதியான இந்த தேசத்தின் தலைவர் என்பதை நான் வலியுறுத்துகிறேன். மாண்புமிகு அவை முன்னவர். பேரவைத் தலைவர் அவர்களே, மகிழ்ச்சியும் உணர்ச்சியும் கொண்டு இந்த அவையிலே நான் அமர்ந்திருக்கிறேன். என்னைப் போலவே என்னுடைய கட்சியை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர் அனைவரும் மகிழ்ச்சியினுடைய சூழலில் இருக்கிறார்கள். காரணம், எங்களையெல்லாம் வளர்த்து ஆளாக்கி அரசியலை இன்றளவும் நிலைக்க வைக்கிற அளவுக்கு செய்தவர் எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள். அவருடைய பெயரால் அவர் அரசியல் நடத்திய, ஆரம்பகால அரசியல் நடத்திய கும்பகோணத்தினுடைய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அவர் பெயர் சூட்டுகிறார் என்பது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி. அதைவிட இந்த அவையில் பிரதான எதிர்க்கட்சியை தவிர அத்தனை பேர்களும் கட்சிக்காரர்கள்
வரவேற்று பேசியதற்காக நான் அவர்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு விஷயத்தை நான் இங்கே தெரிவிக்க வேண்டும் என்று கருதுகிறேன். நான் ஒரு முறை சென்னை பல்கலைக்கழகத்தில் சிண்டிகேட் மெம்பராக இருந்தேன். என்னோடு சிவந்தி ஆதித்தன், டாக்டர் ராமமூர்த்தி, டாக்டர் ராஜன், நாராயணசாமி ப்ரொஃபஸர், லலிதா காமேஸ்வரன் இவரெல்லாம் இருந்தார்கள். பல்கலைக்கழகத்தினுடைய விதி எப்படி என்றால், யாருக்காவது ஒரு பட்டம் கொடுக்க வேண்டும் என்றால் அதை பற்றி ஒரு தீர்மானம் வரும். அந்த தீர்மானத்தை ஏகமனதாக ஏற்றுக்கொண்டால்தான் அந்த பட்டத்தை வாங்குகிறவர் வாங்குவார். யாராவது ஒருவர் எழுந்து டிசைன் நோட் கொடுத்தால் அந்த பட்டத்தை வாங்குகிறவர் எனக்கு வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். அதுதான் நீதி என்ற வரையர். அப்பொழுது சாந்தப்பா அவர்கள் பல்கலைக்கழகத்தினுடைய வைஸ் சான்சலராக இருந்தார். அவர் திட்டம் போட்டிருக்கிறார். அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் மதிப்புக்குரிய அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள். அவருக்கு டாக்டர் பட்டம் தர வேண்டும் என்று சாந்தப்பா முடிவெடுத்திருக்கிறார். முடிவெடுத்தவர் என்ன செய்திருக்க வேண்டும் என்றால், முதலிலேயே சிண்டிகேட்டை கூட்டு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தில் நிறைவேற்றி இருக்க வேண்டும். ஆனால் அவரே என்ன நினைத்து கொண்டார் என்றால், நாங்களெல்லாம் இருக்கிறோம் உள்ளே, அதனால தீர்மானத்தை எதிர்த்து விட்டால் என்ன செய்வது என்று அவர் கொஞ்சம் தயங்கி, ஆனால் அதே நேரத்தில் அண்ணன் எம்ஜிஆருக்கு டாக்டரேட் பட்டம் கொடுக்கிற தேதியை நிர்ணயித்து விட்டார். விழாவுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடையும் பண்ணிவிட்டார். ஆனால் சிண்டிகேட்டினுடைய தீர்மானம் மட்டும் இல்லை. ஆகிய என்ன செய்திருக்கார் என்றால், 10 மணிக்கு அவர் டாக்டர் பட்டம் கொடுக்கிறார். 8 மணிக்கு அதே நூற்றாண்டு மண்டபத்தில் ஒரு பக்கத்தில் சிண்டிகேட் மீட்டிங் நடத்தி ஏகமாக செல்லப்பட்டு அவரே ஒரு படிச்சுட்டு போயிடணும் முடிவு பண்ணி செய்திருக்கார். இது எங்களுக்கு தெரிஞ்சது. என்ன செய்வதுன்னு தெரியவில்லை. நான் டாக்டர் ராமமூர்த்தி, பி ராஜன் ப்ரொஃபஸர், இன்றைக்கு உயிரோடு இருக்கிற நம்முடைய நாகநாதன் ப்ரொஃபஸர் நாகநாதன் எல்லோரும் இதுக்கு என்ன செய்யலாம், இப்போ அவர் அதை ஆதரிப்பதா தீர்மானத்தை எதிர்ப்பதா என்பதில் பெரிய டிபேட். இரவு 12:30 மணிக்கு போய் கலைஞருடைய எழுப்பணும். அவர் டாக்டர் ராமமூர்த்தி எல்லாம் ரொம்ப வேண்டியவர். என்ன டாக்டர் என்னத்துக்கு வந்திருக்கேன்னு கேட்டார். இது மாதிரி இன்னும் நாளைக்கு அவர் கொடுக்க போறார். கொடுக்கறத பற்றி கூட இல்லை, திருட்டு அள்ளி கட்டுற மாதிரி அப்பவே தீர்மானம், அப்பவே டாக்டர் பட்டம் கொடுக்க பண்றாரு. இது என்ன செய்கிறதுன்னு கேட்டார். தலைவர் சொன்னார், ஒன்று வச்சுங்க, எனக்கு எம்ஜிஆருக்கும் 1000 அரசியல் வேறுபாடு இருக்கலாம். ஆனால் அவர் கலைத்துறையில் ஆற்றி இருக்கிற பணிக்கு அவர் டாக்டர் வாங்குவதற்கு தகுதி உள்ளவர், டிசர்விங். ஆகினால் நீங்கள் யாரும் அதை எதிர்க்கக்கூடாது. அடுத்து என்ன சொன்னார், நீ எதிர்த்து பேசக்கூடாது. உனக்கு அவர் அநேகம் செய்திருக்கிறார். அவர் உண்மையில அன்பாக தான் இன்னைக்கு வச்சிருக்கார். ஆகியனால நீயே போய் நின்று அந்த தீர்மானத்தை முன்மொழிந்து நீயே பேசணும் அப்படின்னு சொன்னார். மறுநாள் காலையில் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். பண்ருட்டி ராமச்சந்திரன் அமைச்சர் அவர் இருந்தார், ஜேபிஆர் இருந்தார். அப்போல்லாம் செல்போன் கிடையாது, பெரிய ஃபோன் வச்சு பேசுவாங்க. அதுலேருந்து தோட்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த தீர்மானம் வந்தது. கடைசியில் நான் தான் முன்மொழி தீர்மானத்தை நிறைவேற்றினோம். உடனே பண்ருட்டி ராமச்சந்திரன் கை கொடுத்தாரு. ஜேபிஆர் உடனே அண்ணனுக்கு ஃபோன் பண்ணார். உடனே இது மாதிரி ஒத்துக்கிட்டோம் வரிபுரம் சொல்கிறார். இப்படியா வந்தார் அவர். அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் வந்து இறங்கி காரில் வர, நான் அவரை போய் வரவேற்கிறதுக்காக நிற்கிறேன் கேட்டில். வந்தோடனே என் தோளில் கை போட்டார். ஆனால் அவர் சீஃப் மினிஸ்டர் இல்லையா, ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார். இப்படிதான் கேட்டார், ராத்திரி 12:30 மணிக்கு தலைவர் போய் பார்த்தீங்களான்னு கேட்டார். தலைவர்னு தான் சொன்னார். தலைவர் போய் பார்த்தீங்களான்னு கேட்டார். ஆமாம். என்னத்துக்காகன்னு கேட்டார். அவருக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு, சீஃப் மினிஸ்டர் இல்லையா. என்ன சொன்னாருன்னு கேட்டார். உங்களுக்கு எந்த காரணத்தையும் எதிர்க்கக்கூடாது, அவருக்கு டிசர்விங், அதனால அவருக்கு முழுக்க உண்டு, அவருக்கு கிடைக்கிறது எனக்கு உள்ளூர மகிழ்ச்சி சொல்லிட்டு என்ன ப்ரப்போஸ் பண்ண சொன்னார். நான் தீர்மானத்தை ப்ரப்போஸ் பண்ணிட்டு தோல்மை கை போட்டு வந்தார். வரும்போது கவுன் போட்டு வந்தார். நம்ப மாட்டேன் நண்பர்களே, 1000 மேடையில் சொல்லியிருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அவர் கண்ணில் இருந்த தண்ணி பலபலம் வந்துடுச்சு. தண்ணி வந்துட்டு அப்புறம் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா
டீ கொடுத்துட்டு தான் கூட்டு போகணும். அவர் டீ கொடுக்கல, என்னை மட்டும் தனியாக கூட்டு உட்கார வச்சுட்டு, தலைவருக்கு எப்படிங்கிற உடம்பு ராத்திரி 12 மணி போய் எழுப்பலாமா, அவருக்கு உடம்பு சரியாக இருக்கிறதுல அப்படின்னு வேகமாக கோபமாக திட்டினார். திட்டிட்டு ஒரு அந்த புரோட்டோகாலில் கரெக்டாக போகணும், யார் யார் போகணுன்னு அந்த ஸ்டேஜில் போய் உட்காரதெல்லாம் பெரிய இதாக இருக்கும். அவர் முதலமைச்சர் கூப்பிட்டாங்க. அவர் வைஸ் சான்சலர் மற்றவங்கெல்லாம் கவர்னர்லாம் போய் தான் நான் போனோம். சிண்டிகேட் மெம்பர் இருந்தாலும் அவர் சொன்னார், அவங்க நடக்கிறான் வா அப்படின்னு இனிமேல் கைவிட்டு போகிறார். அவர் பக்கத்து சீட் கவர்னர் உட்காரணும், அவன் உட்காரான், நீ உட்கார பக்கத்தில் சொல்கிறார். பிறகு அவர் பல கலைஞரை பற்றி பலதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தார், எல்லாம் சொல்லிட்டு இருந்தார், எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். ஆகையினால தனக்கு எதிரியாக இருந்தால் கூட அவருக்கு அவர் டிசர்விங், அவருக்கு திறமை இருக்கு, அதை ஆதரித்தவர் தலைவர் கலைஞர். 1000 பேர் எனக்கு அவருக்கு இருக்கும், ஆனால் அவர் வாங்க தகுதியானவர் என்று சொன்னார். ஆகையினால யாருக்கு தகுதி இருக்கிறதோ அந்த தகுதியை பாராட்டுகிறவர்கள் தான் பெரியவர்கள், பெரிய மனது உடையவர்கள் என்று கூறி என் வாழ்நாளில் என் தலைவருக்கு இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்தி பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். முதலமைச்சருக்கு தன் மகன் தந்தை காற்று உதவி, இவன் தந்தை என்று சொன்னால் நீங்கள் எத்தனையோ காரியங்கள் செய்தீர்கள், காலத்துக்கும் இன்னும் செய்திருக்கும். அதை கொண்டு வந்ததற்காக முதலமைச்சருக்கு என்னுடைய நன்றியை பாராட்டு தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நம்முடைய மாண்புமிகு மறைந்த தலைவர் கலைஞர் அவர்களுக்கு பல்கலைக்கழகம் கொண்டு வர வேண்டும் என்ற இந்த தீர்மானத்தின் மீது எல்லோரும் கருத்துக்களை சொல்லியிருக்கிறீர்கள். இன்றைய முதல்வர் அவர்கள்தான் கல்வியின் மீது கலைஞர் அவர்கள் எவ்வளவு நாட்டம் கொண்டார் என்பது எல்லோருக்கும் தெரியும். இன்றைய முதல்வர் பள்ளிக்கு செல்கின்ற மாணவ மாணவிகளுக்கு கட்டணமில்லாமல் பேருந்து வேண்டும் என்று கேட்டதும் அதற்கு ஆணையிட்டு முதலாக முதல் பட்டதாரிகள் கட்டணமில்லாமல் உயர்கல்வி படிக்கலாம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து கடந்த 6 மாதங்களுக்கு முன்னால் கூட ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட ஒரு பெண்மணி கலைஞர் கொண்டு வந்த அந்த உயர்கல்வியிலே முதல் பட்டதாரிக்கு கட்டணமில்லாமல் படிக்கலாம் என்ற திட்டம் வரவில்லை என்று சொன்னால் நான் இந்த உயர் பதவிக்கு வந்திருக்க முடியாது என்று அப்போது மாவட்ட வருவாய் அதிகாரியாக இருந்தவர் இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய ஆட்சியராக இருக்கிறார் என்று சொன்னால் கலைஞர் அன்று கொண்டு வந்த உயர் கல்விக்கு பட்டதாரி முதல் பட்டதாரிக்கு கட்டணம் இல்லாமல் இருந்தால் நீங்கள் கட்டணம் இல்லாமல் முதல் பட்டதாரி படிக்கலாம் என்ற தலைவர் கொண்டு வந்த அந்த திட்டம்தான். ஆகவே பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் பல்கலைக்கழகமாக இருந்த கலைஞர் அவர்கள் பெயரில் பல்கலைக்கழகம் கொண்டு வருவதற்கு இந்த 55 விதியை நானும் ஆதரிக்கிறேன். மாண்புமிகு முதல்வருடைய நிறைவு. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள், நம்முடைய செல்வ பெருந்தகை அவர்கள், கோகாமணி அவர்கள், சிந்தனை செல்வன் அவர்கள், நாகைமாலி அவர்கள், ராமச்சந்திரன் அவர்கள், டாக்டர் சதன் திருமலைக்குமார் அவர்கள், பேராசிரியர் ஜஃபருல்லா அவர்கள், ஈஸ்வரன் அவர்கள், திரு வேலுமுருகன் அவர்கள், அதைத் தொடர்ந்து நம்முடைய அவை முன்னவர் அவர்கள், அதேபோல் அவைத்தலைவர் அவர்கள் இங்கு தங்களுடைய உணர்வுகள் எல்லாம் எடுத்துச் சொல்லி நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய பெயரால் ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்க வேண்டும் என்று தன்னுடைய கருத்துக்களை விதி எண் 55 பயன்படுத்தி எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் அவைகளெல்லாம் இன்றைக்கு வளர்ந்து மேலோங்கி மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக ஏன் உலக அளவிலே இன்றைக்கு பாராட்டப்படக்கூடிய அளவிற்கு ஏன் முதலிடத்திற்கு வந்திருக்கு, நாட்டிலே முதலிடத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய கல்வி நிலைகள் எல்லாம் உருவாவதற்கு காரணம் பல்வேறு தலைவர்கள் இருந்தாலும் அதிலே முக்கியமான தலைவர்கள் ஒருவராக நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட
கல்வியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட்டிருக்கக்கூடிய பல்வேறு திட்டங்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் எல்லோரும் குறிப்பிட்டதைப் போல பல்கலைக்கழகங்களுக்கெல்லாம் ஒரு பல்கலைக்கழகமாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு விரைவில் அவர் பிறந்த ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கும்பகோணத்தில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர் ஜே கே மணி குறிப்பிட்டது போல எந்தவித தயக்கமின்றி நான் அறிவிக்கிறேன், அங்கே கலைஞர் பெயரால் கும்பகோணத்தில் விரைவில் பல்கலைக்கழகம் ஏற்படுத்தப்படும் என்ற உறுதியான செய்தியை மீண்டும் சொல்லுகிறேன். எந்தவித தயக்கமின்றி இதை சொல்லுகிறேன் என்று சொல்லி நான் அமைகிறேன். நன்றி, வணக்கம். உயர்கல்வித்துறை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, முத்தமிழறிஞர் மூதறிஞர் அன்பு தலைவர் கலைஞர்களுடைய பெயரில் பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதல் வரிசை தலைவர்கள் வலியுறுத்தி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கும்பகோணத்தில் அது அமையப்பெறும் என்ற அறிவிப்பை வெளியிட்டதற்கு உயர்கல்வித்துறை சார்பிலும் அந்த மண்ணின் தொண்டன் என்ற முறையிலும் மனமார்ந்த நன்றிகளை கோடிக்கணக்கான முறையில் தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக தலைவர்கள் வரலாறு படைப்பார்கள், ஆனால் வரலாறாகவே வாழ்ந்த ஒரு தலைவர் உண்டு என்றால் அது முத்தமிழறிஞர் கலைஞர் தான். பள்ளி படிப்பை தாண்டாமலேயே பல்கலைக்கழகங்களுக்கு பாடமானவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் மேடையில் வீசிய மெல்லிய பூங்காற்று PhD மாணவர்களுக்கு ஆய்வு நூலாக விளங்குகிறது. மேடையில் பல தலைவர்கள் பேசுவார்கள், மேடை உண்டு, தலைவர்கள் உண்டு, ஒளிவாங்கி உண்டு. ஆனால் உடன்பிறப்பை என்று ஒற்றை சொல்லில் பல கோடிக்கணக்கான தொண்டர்களை கரவொலியை பெற்ற ஒரே தலைவர் முத்தமிழறிஞர் மூதறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். குரலுக்கு குரலோவியம், கரடுமுரடான தொல்காப்பியத்திற்கு தொல்காப்பிய பூங்கா எழுதிய தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். படத்தின் கதாநாயகன் யார், பட தயாரிப்பு கம்பெனி எது என்று படம் வைத்து படம் பார்க்க போவார்கள். படத்தின் கதாசிரியர் யார் என்று படம் பார்த்த காலம் டாக்டர் கலைஞருடைய காலம். படத்தின் தலைப்பே வித்தியாசமாக இருக்கும். பாடாத தேனீக்கள், பாலைவன ரோஜாக்கள், மாடி வீட்டு ஏழை, நீதிக்கு தண்டனை. வார்த்தையிலேயே ஒரு கதையை சொல்ல முடியும் என்ற கதாசிரியர் டாக்டர் கலைஞர் என்ற கம்பீர தலைவர் மட்டும்தான். இதே அவையில் ஆளுங்கட்சி எதிர்கட்சி எவ்வளவு பேர் இருந்தாலும், அவர் மறைந்தாலும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உறங்குகிற நேரம் போக அவருடைய நினைவு இல்லாத ஒரு தமிழன் இன்றைக்கு தமிழ் உலகில் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆளுமை கொண்ட தலைவர். ஒருவேளை கலைஞர் நினைவு இல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் கடக்குமேயானால் அவர்கள் தமிழர்களா என்ற எண்ணத்தை கூட உருவாக்குகிற ஆளுமையுடைய தலைவர். 1957 முதல் தன்னுடைய ஆயுட்காலம் உள்ளவரை 234 பேர் உட்கார்கிற இந்த சபையில் தனக்கென ஒரு தனி நாற்காலியை தக்க வைத்துக் கொண்ட ஒப்பற்ற தலைவரும் டாக்டர் கலைஞர் மட்டும்தான். எனவே பன்முக ஆற்றல் கொண்ட அந்த ஒப்பற்ற தலைவருக்கு பல்கலைக்கழகம் கும்பகோணத்தில் அமைப்பதற்கான அறிவிப்பை வெளியிட்ட முதல்வருக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவிக்கிறேன். வணக்கம். கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, கும்பகோணம் வரலாற்றுடைய சிறப்பிடமாக இருக்கிற கும்பகோணம் 5 மாநிலங்களில் சென்னை ராஜதானியாக இருந்த காலத்தில் 2வது கல்லூரியாக வந்தது கும்பகோணம் என்ற பெருமைக்குள்ள ஒரு கும்பகோணம். மாண்பிற்கினிய நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கும்பகோணம் அத்தனை தெருக்களிலும் நடந்து இந்த இயக்கத்தை வளர்த்த பெருமைக்குரியவர் தலைவர் கலைஞர் அவர்கள். இன்றைக்கு இந்த மாவட்டத்தில் எத்தனையோ முதலமைச்சர் இருந்தாலும் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்நாளில் தான் போடுகிற திட்டங்களை ஏழை எளிய மக்கள் பார்த்து வளர்ந்து அதை அனுபவிக்கிற திட்டத்தை பார்த்து மறைந்த ஒரே தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய கலைஞர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டி காட்டுகிறேன். அப்படியாப்பட்ட தலைவர் கலைஞருக்கு முன்னோரில் இருக்கிற தலைவர்கள் பூரா இன்றைக்கு பாராட்டி அடுக்கடுக்காக அவருடைய பல்வேறு பணிகளை எடுத்து வைத்திருக்கிற நிகழ்ச்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்
கல்விக்கென்று இன்றைக்கு இந்திய அளவில் எந்த மாநிலத்திலும் 58 விழுக்காடுகள் இல்லாத நம்முடைய தமிழ்நாட்டில் மட்டும்தான் 58 விழுக்காடுகள் உயர்கல்வி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு வித்திட்டவர் நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் என்பதை உருவாக்கி கும்பகோணம் மாநகருக்கு பல்கலைக்கழகம் அமைத்துக் கொடுத்திருக்கிற முதலமைச்சர் அவர்கள் 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க, ஊராண்ட மன்னன் புகழ் போல உறவாடு மன்னல் வாழாத 100 ஆண்டு காலம் வாழ்க, நம் முதலமைச்சர் 100 ஆண்டு காலம் வாழ்க வாழ்க வாழ்க.